இருசக்கர வேலைக்கு செல்லாததனால் தனது இருசக்கர வாகனத்தை பிடுங்கி வைத்துக்கொண்டு சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசியிருக்கிறார். அதனால் மனமுடைந்த முருகேசன் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்பொழுது எனது தற்கொலைக்கு காரணம் ஓனர் எனது வண்டியை பிடிங்கி வைத்து கொண்டார் அப்படி என்று எழுதி வைத்து ஒரு பேப்பரில் எழுதி செவற்றில் எழுதி ஒட்டிவிட்டு அதே இடத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து கொடுமுடி காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு என்பது கொடுமுடி காவல் நிலையத்தில் முதலில் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு மாறு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக தற்போது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கடந்த 4 நாட்களாக அவருடைய பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அவர் உடலை பெறாமல் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அதன் விளைவாக இன்றைக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க அனைவரும் வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை 6 லட்சம் ஒதுக்கீடு செய்ய ஆணை பிறப்பித்துள்ளதாக அறிவித்திருக்கிறார். உடனடியாக அந்த